ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை நேரத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. புதிய ஆண்டுக்குள்ளே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே நாம் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரவேசிக்கச் செய்தார். ஹalleluya. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹalleluya. நாம் கடந்த ஆண்டு முழுவதும் நாம் பட்ட பாடுகள், இன்னல்கள், இக்கட்டுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், வியாதியின் கொடுமைகள், மரண கண்ணிகள் நம்மை சூழ்ந்து வந்த போதிலும் அவற்றிலிருந்து எல்லாம் கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாத்து கரம் பிடித்து நம்மை புதிய ஆண்டுக்குள்ளே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் கடந்த ஆண்டின் கடைசி நாள் 31ஆம் தேதி இரவு 10 மணியிலிருந்து நாம் ஆராதித்து யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் அப்ளிகேஷன் மூலமாய் நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை நம்ம துதித்து ஆராதித்தோம். புதிய ஆண்டிலே பிரவேசிக்கிற போது ஜெப நிலையில் நாம் அவரை துதித்து சோதரித்து புதிய ஆண்டுக்கு நேராக நாம் பிரவேசித்து புதிய வாக்குத்தத்தங்களோடு நாம் இந்த நாளிலே கடந்து போயிருக்கிறோம். எனவே கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஜெப சிந்தனையோடு நாம் இந்த நாளிலே அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பாதுகாப்பார் என்கின்ற ஒரு தைரியத்தோடு விசுவாசத்தோடு நாம் இந்த நாளிலே இந்த ஆண்டை நாம் பிரயாணப்படுவோம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற என்கிற தைரியத்தோடு நம்ம கடந்து போவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே சுருக்கமாய் ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். புதிய ஆண்டிலே தேவன் கொடுக்கிற புதிய கிருபை. ஹல்லேலூயா. புதிய கிருபையை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாக கடந்த நாட்கள் முழுவதும் நாம் கிருபையாய் நாம் பாதுகாக்கப்பட்டோம். இப்போது இந்த புதிய ஆண்டில் தேவன் புதிய கிருபையை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த புதிய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு நாம் மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஓட்டத்தை முடிக்க நாம் அவருக்கென்று நம்ம வாழ இந்த ஆண்டிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் தேவ கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு நாம் இந்த ஓட்டத்தை நமக்கு தொடர்ந்து நம்ம கடந்து போவோம். அந்த ஓட்டத்திற்கு அவருடைய கிருபை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இரக்கமாய் கிருபையாய் இருக்கிறார். இப்போது புதிய கிருபையினால நம்மை நிரப்புகிறவராக இந்த நாளிலே காணப்படுகிற வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகமம் 7:3 பின்பகுதியை கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று துதித்தார்கள். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர்கள் துதித்தார்கள். என்றும் நம்முடைய ஜீவன் நம்மிலே இருக்கிறது வரை அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நினைத்து அவர்கள் துதித்து சோதரித்து ஆர்ப்பரித்தார்கள். சங்கீதம் 105 இதைத்தான் சொல்கிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை நோக்கி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறதை பாருங்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 107:1, 118:1, 136:1 கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராய் காணப்பட்டார். அவருடைய கிருபை என்றும் நம்மிலே இருக்கிறது என்பதை இந்த நாட்களிலே, இந்த கொடுமையான நாட்களிலும் கடந்த 2020ஆம் ஆண்டின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. இதன் மூலமாய் அவருடைய கிருபை நம்மிலே இருக்கிறது என்பதை அவர் நிரூபித்து புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க செய்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். வேதத்தில் நம்ம பார்க்கிற போது ஆதியாகமம் 19:19 பார்க்கிற போது உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணீர் என்று சொல்லி லோத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19 நம்ம சில வசனங்களை நாம் வாசிக்கிற போது இப்படியாய் நாம் பார்க்கிறோம். 19:16 பார்க்கிற போது அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவனை கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லி பாருங்கள். ஹல்லேலூயா. சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படுகிற போது ஹல்லேலூயா கர்த்தர் அவன் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் இந்த 2020ஆம் வருஷத்தில் இந்த தேசம் முழுவதும் அழிக்கப்பட்ட அநேக ஜீவன்கள் மரணத்துக்கு ஊடாய் 10 கோடி ஜனங்களுக்கு மேலாய் மரித்த சூழ்நிலைகளில் ஹல்லேலூயா இந்தியாவிலும் அநேகர் மரித்த சூழ்நிலைகளிலும் ஆனால் கர்த்தர் இந்த மரண கண்ணிகளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஹல்லேலூயா லோத்தின் குடும்பத்தை பாதுகாத்தது போல நம்மை கரம் பிடித்து ஹல்லேலூயா அவர் தாமதித்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால், கர்த்தர் லோத்தி மீது வைத்திருக்கிற இரக்கத்தினாலே இதை போல இந்த நாட்களில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் நம்முடைய மனைவி, பிள்ளைகள், கணவன் ஒவ்வொருவர் மீதும் அவர் வைத்த இரக்கத்தினால் அவர் என்ன செய்கிறார், அந்த புருஷனையும் அவன் 2 குமாரத்திகளின் கையை பிடித்து அவன் பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய்விட்டதை. ஹல்லேலூயா. இப்போது இந்த 2020 ஆண்டில் நடந்த துன்பம், கஷ்டம், இதிலிருந்து கர்த்தர் நம்மை குடும்பமாய் கரம் பிடித்து
அந்த 2020 பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் 2021 கொண்டு போய் விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் தான் நம்ம பார்க்கிறோம், அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவன் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவன் தப்பும்படியாய், நம்முடைய ஜீவன் அழிந்து போகாதபடி, நம்முடைய ஜீவன் மீது கர்த்தர் கரிசனை உள்ளவர்களாக, ஹல்லேலூயா, நாம் அடிந்து போய்விடக்கூடாது, நாம் குடும்பமாய் அழிந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு உணர்வோடு கர்த்தர் ஹல்லேலூயா தூதர்களை கொண்டு இந்த காரியத்தை செய்கிறதை இந்த நாளிலே பார்க்கிறோம் என்று சொல்லி இந்த நாளிலே பார்க்கிறோம். அதன் பின்பகுதியில் தான் நாம் பார்க்கிறோம் 19ஆம் வசனத்தில், உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. இப்படி இந்த அழிவிலிருந்து லோத்தின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. லோத் அப்படியே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணீர் என்று சொல்லி, நம்முடைய பிராணனை காக்கும்படியாய், நம்முடைய ஜீவன் அழிந்து போகாதபடி நம்முடைய பிராணனை அவர் காக்கும்படியாய், ஹல்லேலூயா, அவர் என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறார் என்று சொல்லி பார்க்க, எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் என்று சொல்லி மீண்டும் கர்த்தரிடத்தில் அவன் வேண்டுகிற போது கர்த்தர் அதற்கு உறுதுணை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே, அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்டபடியே ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறதை பார். ஹல்லேலூயா. அவன் கேட்டுக்கொண்ட அந்த விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் அனுகிரகம் செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சோதோம் குமார பட்டணம் அழிக்கப்படுகிற போது லோத்தின் குடும்பத்தை அந்த பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து குடும்பமாய் பாதுகாத்து விட்டு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொன்ன போதிலும் அவன், என்னால் இந்த மலைக்கு நேராய் நான் பிரயாணப்பட்டு போவது வெகு தூரமாய் காணப்படுகிறது, அந்த பட்டணத்துக்கு நான் போகிறேன் என்று சொல்லி அவன் கேட்டுக்கொண்ட போதிலும் அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அனுகிரகம் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு அவர் கிருபை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே, நம்முடைய இந்த 2020 ஓட்டத்திலே 365 நாட்களை நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே வேதனை, துன்பம், கஷ்டம், பாடுகளோடாய் கடந்து வந்து கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. எங்கு சென்றாலும் மரண பீதி, மரண ஓலங்கள், ஹல்லேலூயா, நம்மை சுற்றி சூழ்ந்து வந்த போதிலும் நாம் அதிலிருந்து பாதுகாக்கப்படும்படியாய் குடும்பமாய் கர்த்தர் நம்முடைய கரங்களை பிடித்து இந்த 2020 கரை சேர்த்து, ஹல்லேலூயா, பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் 2021 பட்டணத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போய் விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி கர்த்தர் நம்ம இது கிருபை கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்திராகமம் 33:17 இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி சொல்கிறதை பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மோசேயின் கண்களிலே கிருபை கிடைத்தது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன். இந்த நாட்களிலும் நாம் இந்த பெரிதான இந்த சிச்சுவேஷன்ல இருந்து, இந்த பெரிதான இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருந்து நாம் பாதுகாக்கப்பட்டு 2021 நேராக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இது எப்படியாய் காணப்படுகிறது? கர்த்தர் நம்மை பேர் சொல்லி அழைத்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேக்கு கொடுத்த அந்த கிருபை. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி சொன்னது போல இந்த நாட்களிலும் கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுத்தார். மோசேக்கு அந்த நாளிலே கொடுத்த கிருபையை நமக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. லோத்தின் குடும்பத்துக்கு கொடுத்த அந்த கிருபையை நமக்கு இந்த நாளிலே கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நாட்களே மோசேயின் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருந்தது போல, கிருபையா இருந்தது போல, அவரை பேர் சொல்லி அழைத்தது போல நம்மையும் அவர் பேர் சொல்லி அழைத்து கிருபையாய் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்கிறது. இதையே நாம் இந்த நாளிலே பெற்றுக்கொண்டு சுகித்து, ஹல்லேலூயா, நோவாவுக்கு கிடைத்த அந்த கிருபை, ஹல்லேலூயா, லோத்தின் குடும்பத்துக்கு கிடைத்த அந்த கிருபை, மோசேக்கு கிடைத்த அந்த கிருபை இந்த நாளிலே அந்த ஒரு புதிய கிருபையாய், ஹல்லேலூயா, புதிய வருடத்திலே
புதிய கிருபையாய் நாம் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 34:9 இப்படியா சொல்லி, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளுகிறவராக, கிருபையின் நிமித்தம் எழுந்தருளுகிறவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவங்க கேட்கிறாங்க, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. பாவத்தை மீட்டு பாவத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, அக்கிரமத்திலிருந்து எங்களை மீட்டு உமக்கு சொந்தமாக, ஹல்லேலூயா, மாற்ற வேண்டும் என்று சொல்லி மோசே, ஹல்லேலூயா, அவனுடைய கிருபையின் நிமித்தமாய் அவன் அந்த ஜனங்களிடத்தில் கேட்கிறதை பார்க்க, ஹல்லேலூயா, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், மோசேக்கு கிருபை கிடைத்ததானால் அது கிருபை இருக்கிறது, இந்த கிருபை இருக்கிறது. எனவே அந்த கிருபை நிமித்தம் இந்த ஜனங்களின் பாவத்தையும் இந்த அக்கிரமத்தையும் மன்னித்து உமக்கு சொந்தமாக எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி அவனுடைய கிருபையை நிமித்தம் கர்த்தரிடத்தில் கெஞ்சுகிறதை பார்க்க. அல்ல ஆமன் பண்ண தேவை ஜனமே, இந்த நாட்களை கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் 2020ஆம் ஆண்டு நாம் கடந்து வந்த பாதைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் நம்மை லோத்தின் கரத்தை பிடித்து கொண்டு 2021 பட்டணத்தில் கொண்டு விட்டது போல, மோசேயின் மீது ஹல்லேலூயா கர்த்தருடைய கிருபை இருந்தது போல, கர்த்தருடைய கண்கள் அவன் மீது இருந்தது போல, கர்த்தர் அவனை பேர் சொல்லி அழைத்தது போல நம்மையும் அழைத்து கொண்டு வந்து இந்த 2001 கொண்டு வந்திருக்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல, கர்த்தருடைய கண்களிலே பெற்றுக்கொண்ட கிருபையை நோவா பெற்றது போல நாமும் இந்த நாளிலே பெற்றுக்கொண்டு 2021 ஆண்டில் நம்ம இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிற நாம் இந்த நாட்களிலே சூழ்ந்து நிற்கிற கிருபை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாதபடி, இயேசுவை அறியாதபடி, பாவத்து நிமித்தம் உழந்திருக்கிறவர்கள், அக்கிரமங்களினால் உழந்திருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, வணங்கா கழுத்துடையவர்கள் என்று சொல்லப்பட்ட யாத்திரா 34:9 இந்த ஜனங்களுக்காக நம்முடைய கிருபையை கர்த்தரிடத்தில் அடகு வைத்துவிட்டு அந்த ஜனங்களை மீட்டு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவிலே ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். ஆண்டவர் எதற்கு எழுந்தருள வேண்டுமாம்? மோசே கேட்கிற காரியம் என்ன? என்னுடைய கிருபையின் நிமித்தம் நீங்க எழுந்தருள வேண்டும். ஹல்லேலூயா. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் எழுந்தருள வேண்டும். எழுந்தருளி என்ன விண்ணப்பத்தை வைக்கிறான்? ஹல்லேலூயா. அவனுடைய சொந்த ஆசீர்வாதத்திற்கு அல்ல, ஜனங்கள் வழங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்க அவருடைய அக்கிரமங்களை மன்னியும் அவருடைய பாவங்களை மன்னித்து உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கிருபையை பெற்றுக்கொண்ட மோசே கர்த்தரிடத்துல இந்த பாவத்தில் இருக்கிறவங்க, அக்கிரமத்திற்கு இருக்கிறவங்களுக்காக அவன் வேண்டிக் கொள்கிறான் என்று சொல்லிப்பாங்க. எனவே கர்த்தருடைய கிருபை மீட்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ள செய்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜனங்களின் அக்கிரமங்களை மன்னித்து பாவங்களை மன்னித்து அவரோடு கூட இணைக்கிறது என்று சொல்லி இந்த நாளிலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நெகேமியா 9:31 இப்படியா சொல்கிறது, உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்கள் நிர்மூலமாகாமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கம், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நாம் தண்டிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஹல்லேலூயா அப்படியாய் தம்முடைய கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட இந்த நாட்களிலும் ஜனங்கள் தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் பெருகி கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமற்ற செயல்பாடுகள் மிகுதியாய் காணப்பட்டது. இந்த செயல்பாடுகள் மிகுதி நிமித்தமாய் தேசம் இந்த நாட்களிலே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அழிவிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ள உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான்னா, நாம் ஏதோ பெரிய பரிசுத்தவான் அல்ல, ஏதோ ஒரு நீதிமான் அல்ல, பாவத்தில் உழன்று வாழ்ந்துவன் கொண்டிருக்கிற ஜனங்களையும் கர்த்தர் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேயின் இரக்கம், மோசேயின் நிமித்தம், மோசேயின் கிருபையை கர்த்தர் கண்ணோக்கினதுனால உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தார்கள் என்று சொல்லி அவன் ஜனங்களுக்காக கேட்கிறது போல நம்முடைய கிருபையை மக்களுக்காக, ஜனங்களுக்காக, பாவத்தில் இருக்கிறவர்களுக்காக கேட்டு அவர்களை மீட்டுக் கொள்கிறவர்களாக நாம் இந்த நாளிலே காண புதிய கிருபை. ஹல்லேலூயா. நோவாக்கு கிடைத்த ஒரு புதிய கிருபை. ஹல்லேலூயா. லோத்துக்கு கிடைத்த ஒரு புதிய கிருபை. ஹல்லேலூயா. மோசேக்கு கிடைத்த அந்த ஒரு புதிய கிருபை, மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு புதிய கிருபை. ஹல்லேலூயா. இந்த புதிய கிருபை நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே
கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஹalleluya. எனவேதான் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 119:76 பார்க்கிறோம். உமது கிருபை என்னை தேற்றுகிறது. ஹalleluya. இந்த புதிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. இந்த புதிய கிருபை நம்மை துன்பத்திலும் துக்கத்திலும் நம்மை தேற்றுகிறதாய் காணப்படுகிறது. இந்த புதிய கிருபை என்ன செய்கிறது? 119:88 சொல்கிறது, உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். ஹalleluya. நான் பாவத்தில் உழன்று உயிரற்று காணப்படலாம், என்னை நீங்க உயிர்ப்பியுங்க என்று சொல்லி சங்கீதக்காரனை தாவீது சொல்கிறதை பார்க்கணும். சங்கீதம் 119:20 124 சொல்கிறது, உம்முடைய கிருபையின்படியே நடத்துகிறீர் என்று சொல்லி, உமது கிருபையின்படியே நடத்துகிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லி. ஹalleluya. கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்துகிறது. கர்த்தருடைய கிருபை நம்மை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய கிருபை நம்மை தேற்றுகிறது. தேற்றுகிற கிருபை. ஹalleluya. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருடைய புதிய கிருபை நம்மை தேற்றும்படியாய், கர்த்தருடைய புதிய கிருபை நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய், ஹalleluya, கர்த்தருடைய புதிய கிருபை இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தும்படியாய் எல்லாரும் நம்ம ஜெபத்தோடு நம்ம அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை இந்த நாளிலே பாதுகாப்பார். நீதிமொழிகள் 3:34 இப்படியா சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஹalleluya. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தாழ்மை உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, ஹalleluya, எதிர்வாதம் செய்யாதபடி, ஹalleluya, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் விரும்புகிற தன்மையை நம்ம இந்த நாளிலே பெற்றுக்கொள்கிற போது நம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் கிருபை பெற்றுக்கொள்கிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அவருடைய கிருபையை மிகுதியாய் பெற்றுக்கொண்டு, ஹalleluya, நாம் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை இந்த புதிய ஆண்டிலே நம்ம தொடர்வோம் என்று சொல்லி வேதம் இப்படியா சொல்கிறது. சங்கீதம் 147:11 இப்படியா சொல்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய கிருபை பெறுகிறது என்று சொல்லி, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லிப்பா. எனவே நாம் அந்த கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். ஏதோ கிருபையை நமக்கு கொடுப்பார். ஆமீன். ஹalleluya. நோவாவுக்கு கொடுத்த கிருபை, ஆமீன். சோதோம் குமார பட்டணம் அழிவின் நிமித்தமாய் லோத்துக்கு கொடுத்த கிருபை, மோசேக்கு கொடுத்த கிருபை, மோசேயின் கிருபையின் மூலமாய், மோசேயின் மீது கர்த்தர் வைத்திருந்த கிருபையின் நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கிருபை, இந்த கிருபையை, இந்த புதிய கிருபையை புதிய ஆண்டில் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நாம் கர்த்தர் நம்மை அந்த கிருபை நிமித்தம் தேற்றுகிறவராக, கிருபை நிமித்தம் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக, கிருபை நிமித்தம் நம்மை நடத்துகிறவராக நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மை தாழ்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் நம்முடைய பணம், நம்முடைய செல்வம், நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய குணம், நம்முடைய கல்வி இவற்றின் நிமித்தமாய் நம்மை பெருமை பாராட்டி, ஹalleluya, தான் உயர்ந்தவன் என்று சொல்லி தம்மை மிகைப்படுத்தாதபடி நம்மை தாழ்த்துகிறவர்களாக, ஹalleluya, எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தாழ்த்துகிறவர்களாக நம்ம தாழ்த்துகிற போது கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கிறவராக காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். அது மட்டுமல்ல, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹalleluya. ஆனால் கர்த்தருடைய பயம் இல்லாதபடி நம்முடைய செயல்பாடு காணப்படுகிற போது நாம் அதில் நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி. எனவே நாம் இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபையை நாம் கிருபையாய் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஏசாயா 54:10 இப்படியாய் சொல்லுகிறது, ஹalleluya, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. மலைகள் விலகினாலும், பெரிய பர்வதங்கள், நகட்டவே முடியாத அந்த இறுக்கமான அந்த மலை விலகி போனாலும், ஹalleluya, பர்வதங்கள், பெரிய பெரிய பர்வதங்கள் எல்லாம் நிலை பெயர்ந்து அழிந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராலும் இருக்கும் என்று சொல்லி உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. நம் மீது மனதுருக்கம் கொள்கிற கர்த்தர், நம் மீது இரக்கம் கொள்கிற கர்த்தர், ஹalleluya, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும். அந்த சமாதானத்தை நிலை பெயரச் செய்வார். ஹalleluya. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளச் செய்வார். ஹalleluya. எனவே என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. என்ன பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை. ஹalleluya. அந்த ஜெபத்தோடு நாம் அமர்ந்திருப்போம். எபிரேயர் 12:15-16 இப்படியாய் சொல்கிறது, ஹalleluya, ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி நாம் எச்சரிக்கையாக இந்த நாளிலே காணப்பட வேண்டும். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிற நாம் இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களாக, அவருடைய புதிய கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு நாம் இந்த நாளிலே அவருக்கென்று சாட்சியாய் நம்ம வாழ்வோம். அந்த கிருபைக்கு நாம் காத்திருக்கிறவர்களாக, நாம் கேட்டது போல நோவா பெற்றுக்கொண்ட கிருபை, லோத்தின் குடும்பம் பெற்றுக்கொண்ட கிருபை, ஹalleluya, அது மட்டுமல்ல மோசே பெற்றுக்கொண்ட கிருபை, மோசேயின் கிருபையின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்ட கிருபை, ஹalleluya, சங்கீதக்காரனாகிய தாவீது பெற்றுக்கொண்ட கிருபை, இந்த கிருபை எல்லாவற்றையும் நாம் நிறைவாக ஒரு புதிய கிருபையாய் புதிய ஆண்டிலே நிறைவாய் பெற்றுக்கொண்டு அந்த கிருபையின் மூலமாய்
கர்த்தர் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் நம்மை தேற்றுகிறவராக, அந்த கிருபையின் மூலமாய் கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக, கர்த்தர் அந்த கிருபையின் மூலமாய் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்துகிறவராக, எந்த தீமையும் வராதபடி, எந்த வியாதியோ விக்கிரங்களுக்கோ இடம் இல்லாதபடி, வேலையிலே பிரச்சனை வராதபடி, குடும்பங்களிலே பிரச்சனை இல்லாதபடி தேவன் இந்த நாளிலே கிருபையினால நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, தாழ்மையோடு அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயந்து அந்த கிருபைக்காய் நம்ம காத்திருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்று பெற்றுக்கொள்வது அல்ல. அப்படி சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே எனக்கு கிருபையை அருளுங்க ஆண்டவரே, இந்த ஆண்டில் நான் கடந்து வந்திருக்கிறேன் அப்பா, இந்த ஆண்டு முழுவதும் நான் கடந்து போவதற்கு உங்களுடைய கிருபை எனக்கு தேவை என்று சொல்லி முழுமையாய் நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் நாம் சமர்ப்பித்து அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த ஓட்டத்தை நாம் இந்த நாளில் கடந்து போகிற போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய போராட்டம், நம் பிரயாணம் நன்மையாய் காணப்படும் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த கிருபையை நம்ம இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாயிருந்து அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து எப்போதும் தரித்திருந்து அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த புதிய ஆண்டுகளிலே புதிய கிருபையினால் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளின் ஆண்டவரே, காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை நாங்கள் துதிக்க சோதரிக்க, இந்த புதிய ஆண்டை நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா கண்டுகொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் நம்ம சோதரமணி ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ பிரச்சனைகள் ஆமீன் ஆண்டவரே, உலகம் முழுவதும் ஆட்டி ஆமீன் பாதிக்கிற இந்த நேரங்களிலே அப்பா, எத்தனையோ மரணங்கள் ஓலங்கள் நாங்கள் கேட்கிற நேரத்திலும் என் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஹல்லேலூயா லோத்தின் குடும்பத்தை கரம் பிடித்து ஆண்டவரை புதிய பட்டணத்துக்கு நேராக கொண்டு வந்தது போல இந்த நாளில் 2021 பட்டணத்துக்குள்ளே எங்களை பிரவேசிக்க செய்தீங்களே அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தீமைகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. விக்கினங்கள் வராதபடி, வியாதிகள் வராதபடி என் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலை ஸ்தலங்களிலே பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் ஆமீன் ஆண்டவரே, கணவன் ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து தேவன் இந்த நாளிலே புதிய ஆண்டிலே புதிய கிருபையினால் நிரப்புங்க. திருச்சபையுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரை கோய்த்தமிழ் கிறிஸ்தவ திருச்சபை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. ஒவ்வொரு கிளை சபைகளையும் என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆத்துப்பாக்கள் மீதும் உங்களுடைய கரம் அமரும்படியே செபிக்கிறோம் ஆண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையுடைய ஆளுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக வல்லமையில நிரப்பப்பட்டுட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டில் நாங்கள் பிரயாணத்தை ஆரம்பித்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டின் முடிவிலே நாங்கள் மகிழ்ச்சியாய் நாங்கள் நாங்கள் ஆராதிக்க, உம்மை துதிக்க சோதரிக்கிற கடந்த ஆண்டின் இக்கட்டுகள் எங்களிலே இல்லை என்று சொல்லி நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்க தேவன் இந்த புதிய ஆண்டில் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இருந்தாலும் கடந்த ஆண்டில் நீங்கள் பிரச்சனை மத்தியிலும் ஆழத்தில் பள்ளத்தின் நேராய் நாங்கள் கடந்து போனாலும் நீங்க எங்களை பாதுகாத்தீங்கப்பா, எங்களை நீங்க ஆசீர்வதித்து பலப்படுத்தினீங்க அப்பா. உமக்கு நன்றி அப்பா. புதிய ஆண்டில் ஹல்லேலூயா புதிய கிருபையினால ஆமென் ஆண்டவரே, எங்களை மகிழ்ச்சியாக்கும்படியா ஜெபித்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பிந்த நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மில் பிரகாசிக்க பண்ணி நம்மில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மில் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கிய ஸ்நேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.